நான் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது காஞ்சப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகா, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாலக்கீரையை வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி வந்துட்டு வாஷ் பண்ணது தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க, நான் குறைச்சி சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது குக்கர் மூடியை போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 5 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான பாலக் பருப்பு சாதம் ரெடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பருப்பு வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்துட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலக் பருப்பு சாதம் ரெடி. லஞ்சுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது வெங்காயத்தாள் பொடியை கட் பண்ணி அதில் தூவி சேர்த்து பரிமாறுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.